துலாம்க்கு தான் ஆக்சுவலாக பொருளாதாரத்தை அள்ளி தரப்போகிறார் குரு. இருக்கிற 12 ராசிகளில் தனம், குடும்பம், வாக்கு, வீடு, மனை, வாகனம் எல்லாத்தையும் தரப்போகிறாரு. கடந்த ஒரு வருஷ காலத்தில் துலாத்துக்கு எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் முயற்சி வந்து அடி வாங்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? முயற்சி அடி வாங்கிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இனிமே கிளியர் ஆகிடும். திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? குடும்ப அமைப்பு, அதாவது வீட்டில் இருக்க சண்டை சச்சரவு கொஞ்சம் கிளியர் ஆகிடும். குருவுடைய பார்வை 4ல் விழுக்கும்போது குழந்தை அமைப்பு. இந்த துலாம் ராசினியர்களுக்கு குரு பயிற்சி டைமில் குரு என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கார்? துலாம்க்கு தான் ஆக்சுவலாக பொருளாதாரத்தை அள்ளி தரப்போகிறார் குரு. இருக்கிற 12 ராசிகளில் வேலை, தனம், குடும்பம், வாக்கு, வீடு, மனை, வாகனம் எல்லாத்தையும் தரப்போகிறாரு. ரொம்ப பொருளாதாரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க துலா ராசிக்காரர்கள், தொழில் பண்ணணும், பொது தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்கள் தாராளமாக தொடங்கலாம். துலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் எப்போ பாரு சண்டை ஓயலை, ஃபேமிலி சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனிமே குரு பயிற்சி. ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தை வந்து பலப்படுத்துறாரு. ஓகே. ஸோ தட் அது கிளியர் ஆகி வந்துடும். கடந்த ஒரு வருஷ காலத்தில் துலாத்துக்கு எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் முயற்சி வந்து அடி வாங்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? முயற்சி அடி வாங்கிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இனிமே கிளியர் ஆகிடும். அப்புறம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண துலாம் ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷ காலமாக போயிருக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. விசா கேன்சலேஷன், இல்லை அங்கேருந்து வந்துட்டேன், நல்ல வேலையில் இருந்தேன், வேலை விட்டு போய் வந்துட்டேன், சரியாகவே இல்லை, எந்திரிக்கல, இன்னும் போதைக்கு அடிமையாயிட்டேன். நிறைய போதைக்கு அடிமையானவங்க இப்போ வந்து ரெக்கவரி பாயிண்ட் வரப்போகுது. இந்த ஜூனுக்கு அப்புறம் ரெக்கவரி பாயிண்ட். இப்போ நானே வந்து திருந்தணும்னு நினைக்கிறேன், போதையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்க இப்போ ஒரு சைக்காட்டிஸ்ட்டோ இல்லை டி அடிக்ஷன் சென்டரோ பார்த்து உள்ளே போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த கோச்சார குரு கிளியர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவார். பொருளாதாரத்தை கொடுக்குறார், வேலையை கொடுக்குறார், ப்ராப்பர்ட்டியை தரார். கொஞ்சம் கடன் நோய், வம்பு வழக்கும் இருக்கும். இன்னொன்று கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கோர்ட்டில் கேஸ் நிற்கிது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போது வெற்றி. ஓகே. வின் பண்ணி வந்துடலாம். புதுசாக கேஸு அப்படின்னு உள்ளே போகிறவங்களும் துலாத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் ஏதாவது பிரச்சனைகள்னால் சுமூகமாக பேசி முடிக்க பாருங்கள். ஏன்னா ஆரையும் பார்க்க போகிறார். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத சின்ன வழக்கு, சம்மந்தம் இல்லாத வழக்கு, பொருளாதார ரீதியான வழக்குகள் துலாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொருளாதாரம் அதிகமாக அள்ளி தரப்போகிறதும் துலாத்துக்கு. குரு பயிற்சி நல்லா இருக்குது. திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? குடும்ப அமைப்பு, அதாவது வீட்டில் இருக்க சண்டை சச்சரவு கொஞ்சம் கிளியர் ஆகிடும். குருவுடைய பார்வை 4ல் விழுக்கும்போது குழந்தை அமைப்பு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் இப்போ வந்து ரொமான்ஸ் இருக்காது. துலாத்தால் இப்போ வேலைக்காக ஓட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்காக கொஞ்சம் மெனக்கட்டு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்குது. முயற்சி பண்ணுங்க. ஆனால் அது ஒன்றும் பேடாக நமக்கு சுயஜாதகம் எப்படி இருக்குது, 5ஆம் அதிபதி, அங்கே குரு எப்படி இருக்கார், லக்னாதிபதி எப்படி இருக்குது, எவ்ரிதிங் பார்த்து தான் குழந்தைக்கு சொல்லணும். பட் குழந்தை கிடைக்கும். ஓகே. இப்போது தொழில் பண்ண போகிறாங்க அப்படின்னா தாராளமாக இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு இல்லை, ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்காங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். டீச்சிங் ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும். அடுத்து ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், ஹோம் ப்ரமோட்டர்ஸ் அவங்க நல்லாயிருக்கும். ஃபுட் பிஸ்னஸ் இன்னும் சூப்பராக சூடு பிடிக்கும் துலாத்துக்கு ஃபுட் பிஸ்னஸ், அதாவது சமைத்த உணவு, துரித உணவு இல்லை, சமைத்த உணவு இன்னும் சூப்பராக சூடு பிடிக்கும். இதுக்கு முன்ன வந்து இந்த நேச்சர் ரிலேட்டடாக பண்ணிகிட்டு இருந்தேன். விவசாயம் வந்து ஒர்க் ஆகிருக்காது. விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயிகள், பாமர மக்கள் ரொம்ப துன்பப்பட்டிருப்பாங்க கடந்த ஒரு வருஷ காலமாக. இனி அது கொஞ்சம் நல்லா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் விவசாயம், நேச்சர் ரிலேட்டடு, அப்புறம் கவு ப்ராடக்ட்ஸ், பால், கோழி, அந்த தீவனங்கள், கால்நடை தீவனங்கள், ஆடு, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இனிமேல் தொழில் நல்லா, காமனாகவே தொழில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான தொழில்கள் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் குழந்தை விஷயம். இன்னொன்று மனைவி, இந்த 2 விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும். புது முயற்சி பண்ணும்போது பார்த்து முயற்சி பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு அனுபவம் இல்லாத விஷயத்தில் புது காலை எடுத்து வைக்கக்கூடாது. ஆனால் பழைய பிஸ்னஸில் பிரான்ச் பண்ணலாம், பழைய பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். அதே நான் இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்டல் வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரு பிஜி ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, புதுசாக ஒரு ஹோட்டல், எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், ஒரு துணிக்கடை திறக்க போகிறேன், அந்த மாதிரி போகக்கூடாது. ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் ஒரு அடிஷ்னல் பிரான்ச் போகிறேன், தாராளமாக யூ கேன். சூப்பர். ஓகே. இப்போ வேலை வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களா? நடக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஆனால் உள்நாட்டு வேலை, நல்ல வேலை, நிரந்தர வேலை, பெர்மனன்ட் ஜாப் உண்டு. இப்போ ஏன்னா 2, 4, 6 பார்க்க போகிறாரு. ஸோ வெளியே அனுப்ப மாட்டார் குரு வெளியே அனுப்ப மாட்டார். தசாநாதன், புத்திநாதன் வழிவிட்டாங்கன்னா வெளிநாடு ஓகே. ஏன்னா புத்திநாதன், தசாநாதன் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு.
இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 20% பின்னாலேருந்து பேக்வேர்டு மியூசிக் சரிங்களா. ஆனால் தசாநாதன் புத்திநாதன் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். நம்மளை வந்து மோஸ்ட்லி 80%. அப்படி இருக்கும்போது அவங்க வழிவிட்டாங்கன்னா நீங்கள் எந்த துறையோ அது 2ஆம் அதிபதி எந்த துறையை சார்ந்து இருக்காரோ எவ்ரிதிங் அது செட் ஆகி வந்துடும். இப்போ ஆனால் கோச்சார குரு வெளிநாட்டுக்கு ஃபேவர் கிடையாது. ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். இப்போ வந்து துலாம் ராசி வந்து இந்த தெய்வத்தை வழிபடுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, நல்லா இருக்க முடியும்னா என்ன பண்ணலாம்? முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க துலாத்துக்கு. நல்லா கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் எல்லாமே வந்து படிக்கலாம். முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைன்னு இல்லை, 7 நாளும் முருகர் வழிபாடு பண்ணலாம். முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை தான தர்மம் பண்ணலாம் சரிங்களா. என்ன தான தர்மம்னா சமைத்த உணவு, மதிய உணவு கொடுங்க. மதிய உணவு கொடுக்க கொடுக்க நல்லாயிருக்கும். இல்லை காலையிலனாலும் ஓகே. அதாவது இறைவனை பார்க்க எம்டி ஸ்டொமக் கூட வருவாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் 7 மணி 8 மணிக்கு ஒர்க்கிங் பீப்புளெலாம் வருவாங்க. அவங்க சாப்பிட்டு அவங்க வயிறை நிரப்பி அனுப்பும்போது அந்த இறையர்களோடு அவங்க வெளியே அவங்க வயிறும் நிரம்பி மனசும் நிரம்பி அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு வரும். ஸோ முருகன் கோயில்களில் தான தர்மம் பண்ணுறது துலாத்துக்கு மோர் ப்ராஃபிட், தொழில் நல்லாயிருக்கும். சூப்பர் மேம், சூப்பர்.